ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பழைய சிலபஸில் யூனிட் 8 இப்போ இருக்க சிலபஸில் யூனிட் 6 அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கிய வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போது லைன்ஸ் கொடுத்துட்டு அது எந்த நூலில் இருந்து வந்தது, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ வளவன் ஏவா வான உறுதி இந்த வரியானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்ட்டு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான அடிகள் மட்டும் நம்ம ஒரு 15 லைன்ஸ் மட்டும் ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குடும்பம் அப்படின்ற சொல் முதலாக எங்கே இடம்பெற்றுள்ளதுன்னா, குடும்பம் அப்படின்றது திருக்குறளில் தான் முதலாக இடம்பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும், அதாவது இப்போ நம்ம சொல்கிறது வந்து எப்படின்னா அப்பாவை வச்சு தான் சொல்லுவோம். அந்த காலத்தில் சங்க இலக்கியம் வந்து தாய் வழி சமூகமாக தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்கிறது அவன் பையன் இவன் பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் மகள் அம்மா தான் ஃபஸ்ட்டு மெயினாக இருந்திருப்பாங்க. ஸோ என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும், இது வந்து கலித்தொகை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்ம இப்போ மெயினாக சொல்கிறது யார், அப்பாவோட பையன் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால என்னடி இது கலிகாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ, இது வந்து குறுந்தொகை. இது சினிமாவில் உள்ள சாங் தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு, இது வந்து தொல்காப்பியம். ஸோ இது வந்து ஏன் கொடுத்துருக்கேன்னா, நமக்கு தேவநேய பாவாணர் வந்து சிலபஸில் இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த லைனை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது கெடவரல்னா என்ன அப்படின்னா, சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பது போல நடித்து விளையாடுவதும், பண்ணை அப்படின்னா உழவு செய்கிறது போல நடித்து விளையாடுறதும் பண்ணை அப்படின்ட்டு தேவநேய பாவாணர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், இது வந்து திருவாசகம். அடுத்து வரிது நிலையிய காயமும் வளவன் ஏவா வான ஊர்தி, இந்த ரெண்டுமே புறநானூறு. மேக்சிமம் புறநானூறு அப்படின்றது வந்து ஒன்று மன்னர்களோட ஆட்சி இல்லை அவங்களோட கொடை அந்த இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, அவுட்டர் ஏரியா அந்த மாதிரி வெளியில் உள்ளது ஏதாவது பற்றி சொன்னாங்கன்னா புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, எதுவுமே இல்லாத வெற்றிடமான ஆகாயமும் இருந்தது அந்த மாதிரி வரும். வானம்னா நம்ம வெளியில் தானே சொல்லுவோம். அப்புறம் வளவன் ஏவா வானூர்தி, வானூர்தியும் வெளியில் தானே பறக்கும். ஸோ அந்த மாதிரி புறநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தீப்பிலி எந்திரம் பந்தல் வருந்த, அதாவது என்னன்னா அந்த காலத்தில் கரும்பு பிழியறதுக்கு எந்திரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரும்பு ஜூஸ் ஒரு 10 ரூபா இருந்தால் தான் கரும்பு ஜூஸ் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேணியும் எந்திர கிணறும், இது ஒரு கதை சொல்கிற மாதிரி. அந்த கிணறுக்கு என்னாச்சு, அது ஒரு பெரிய கதை. அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கு கதிர் விடுவும் நலங்களும் அணிகளும், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிலப்பதிகாரத்தில் கண்ணகியோட அப்பா வந்து ஒரு வணிகனாக இருந்திருப்பாங்க, கடல் வணிகன். கோவலனோட அப்பாவும் வணிகனாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் மணிகள்லாம் விற்றுருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் மணிகள்லாம் விற்றுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, இது ஔவையார். இன்னொன்று வந்து கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள், இது ரெண்டுமே திருக்குறளோட பெருமையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இந்த அணுவா கடுகாது யாருன்றது குழப்பம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அணுவை துளைத்து வந்து உயிரெழுத்தாம். ஸோ இதுவும் உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து சொல்லியவங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து கடுகை துளைத்து வந்து இடைக்காடர், அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அணுவினை சத கூறிட்ட கோரினும் உளன், அதாவது கம்பர் வந்து எப்போதுமே செண்டம் போடணும்னு தான் நினைப்பாரு. சத கூறிட்ட அப்படின்றது வந்து கம்பர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து கணியன் பூங்குன்றனார். ஸோ இந்த ரெண்டுமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னும் ஒன் டைம் பார்த்துடலாம். குடும்பம் வந்து திருக்குறள், என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் கலித்தொகை, யாயும் நாயும் வந்து குறுந்தொகை, கெடவரல் பண்ணை இரண்டும் விளையாட்டு தொல்காப்பியம், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசகம், வரிது நிலையிய காயமும் வளவன் ஏவா வானூர்தி, இது புறநானூறு, தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பதிச்சுப்பத்து, அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை, இலங்கு கதிர் விடுவும் நலங்களும் அணிகளும் சிலப்பதிகாரம், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார், கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் வந்து இடைக்காடர், ஒரு அணுவினை சத கூறிட்ட கோலினும் உளன் கம்பர், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். ஸோ இதில் வந்து ஒரு 15 இம்பார்ட்டன்ட் லைன் வந்து இருக்குது. ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 15 லைன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.